ஃபுல்லா உடைச்சு ஆக்சுவலி நான் ஒரு 3 மாசம் முன்னாடி வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லா பீர் பாட்டில் அவர் சார்ட்ட நான் காட்டினேன். நான் அதுக்கும் நம்ம சங்கீதா ஒய்ஃபு அவங்க சொன்ன உடனே அதான் சொல்லி அப்ப ஃபீல் பண்ணிருவேன். வீடு முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சரக்கு பாட்டில்கள், உடைந்து கிடந்த ஜன்னல் கண்ணாடிகள், பார்க்கவே படு மோசமான நிலையில் இருந்த சமையல் அறை. நடிகர் கஞ்சா கருப்பு வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் ஒவ்வொரு அறையாய் சென்று ஆதாரத்துடன் பரபரப்பை கிளப்பிய வீட்டு ஓனர். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்து வருபவர் தான் நடிகர் கஞ்சா கருப்பு. இவர் சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மாத வாடகையாக 20,000ற்கு ரமேஷ் என்பவரின் வீட்டை ஒப்பந்தம் போட்டு வாடகை எடுத்து தங்கி வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் இந்த வாடகை வீட்டில் இவர் தங்குவதாகவும் தெரிகிறது. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் கஞ்சா கருப்பு ஒரு புகார் ஒன்றை முன்வைத்திருந்தார். அந்த புகாரில் வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் என்பவர் தான் தங்கியிருந்த வாடகை வீட்டை அவர் பூட்டை உடைத்து வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முயன்றதாக கூறியிருந்தார். இந்த ஒரு நிலையில் தற்போது வீட்டின் உரிமையாளர் ரமேஷும் பரபரப்பான குற்றச்சாட்டை கஞ்சா கருப்பின் மீது வைத்துள்ளார். வீட்டில் சரக்கு பாட்டில்களை அடுக்கி வைத்திருப்பதாகவும் கிச்சனையும் வீட்டையும் மோசமான நிலையில் அவர் வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் 3 லட்சம் வரை வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முக்கியமாக ஒவ்வொரு அறையாய் சென்று ஆதாரத்துடன் அவர் காண்பித்திருக்கிறார். வாடகைக்கு குடியிருக்கும் கஞ்சா கருப்போ வேறு ஒருவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் ஆடியோ சான்றுடன் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வீட்டின் உரிமையாளர் ரமேஷ். பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் தங்களது தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து இரு தரப்பையும் விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலவரம் என்னவென்று தெரியவரும். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்கா கொடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை. வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தாரு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்கறேன், இதாங்க வீடு எங்க இது பண்ணுங்க, எப்ப காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னா, நான் வந்தானா போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியா பண்ணி விட்டார். அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐ கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு குடிப்பா முடியாம நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். இன்னைக்கு காலையில திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் குண்டாஸ் மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் கஞ்சா கருப்பும் வந்திருக்காங்க. வந்து வீட்டை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு. இல்ல அவர் வீட்டை காலி பண்றேன்னு நான் சொன்னேன். சரி காலி பண்றேன், காலி பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் வந்தேன். அதையும் நான் சொல்றேன், காலி பண்ணியா கொடுங்கன்னு. வீட்டையும் காலி பண்ணாம வாடகையும் கொடுக்காம என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாருங்க அவரு. பின்னாடி இருக்குது என்னோட ப்ராப்பர்ட்டி. இதை நடிகர் கஞ்சா கருப்புக்கு 2021 நான் வாடகைக்கு விட்டேன். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்கா கொடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை. நான் இப்பெல்லாம் அது கேட்கும்போது நான் கொடுத்துறேன்னு சொன்னாரு. கடந்த வருடம் ஜனவரி மாசம் என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன், நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப காலி பண்ணி சொன்னாரு, ஆனா பண்ணவே இல்லை. ஆனா செப்டம்பர் மாசம் நான் பார்க்கும்போது வீட்டுல அவரு இல்லை, அதுக்கு வேற ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னு கேட்டா, நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகை கூப்பிட்டுருக்காருன்னு. அப்ப அந்த டைம் நான் பார்த்தேன், வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தாரு. உடனே நான் என்னோட சைட்ல ஒரு நோட்டீஸ் லெட்டர் அனுப்பிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கு உடனே அவங்க மனைவி எனக்கு தொடர்பு கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் கார்த்திகை 20க்குள்ள நான் காலி பண்ணி கொடுத்துட்றேன், வாடகை பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாரு. வீட்டுல இருக்க ஸ்கிராப் திங்ஸ் வித்து நான் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனாரு. ஆனா உள்ள இருக்க ஸ்கிராப் திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேல பெருமாளுங்க. ஆனா அதுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு கழிச்சுக்கொன்னு சொல்றாங்க. கார்த்திகை முடிஞ்சது மார்கழி, ஜனவரி அப்புறம் ஒரு கான்டாக்ட் அதுக்கப்புறம் இல்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்கறேன், இதாங்க வீடு எங்க இது பண்ணுங்க, எப்ப காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னா, நான் வந்தானா போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியா விட்டார். அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் இருக்குது. இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்.